இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. இது வந்து பார்ட் 2ங்க. பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க அத பார்த்துட்டு வந்தா தான் அதோட கன்டினியூட்டி இது வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த எபிசோட் வந்து செம்ம ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆண்டாள் அழகர் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அழகர் வந்து சொல்கிறாங்க, எங்கே பாரு ஆண்டாளு, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், உங்கள் வீட்டிலேருந்து நம்ம நாளைக்கு கிளம்புறோம், சென்னை போய் நம்ம வந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் போகிற வழியில் அங்கிட்டு எங்கள் விழுப்புரத்தில் அங்கிட்டு ஏதாவது வந்து உன்னை கபடி விளையாடுறதுக்காக நான் இறக்கி விட்டுறேன், சரியா? நீ உன்னோட ஆசைப்படி விளையாட ஆரம்பி, நான் வந்து சென்னைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் என்னை பாதியில் இறக்கி விட்டுட்டு நீங்கள் சென்னையில் போய் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் கேட்குறாங்க. என்ன செய்ய போகிறேன்னா, போய் நான் என் ஆள் கூட பேசி அவளை சமாதானப்படுத்தி நான் கூட சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது திருப்பி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவ கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சந்தோஷமாக உன்னை வாழ விடக்கூடாதுன்னு தான் நான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன், திருப்பி நான் போய் சந்தோஷமாக வாழ போகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்கு இந்த பிளான் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து விறுவிறுன்னு ஆண்டாள் எழுந்துச்சு போயிடுறாங்க. என்ன சொன்ன பேச்சு புரிஞ்சிக்கவே மாட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து வந்து நம்ம ஆண்டாள் வந்து டைனிங் டேபிளில் வந்து சாப்பிட போகிறாங்க. சாப்பிட போன இடத்துல பார்த்தோம்னா எல்லா அந்த சாப்பாடு எடுத்து வைப்பாங்கள்ல, எல்லா இதுவுமே எம்டியாக இருக்குது. என்ன எம்டியாக இருக்குது? ஏய் பவி, என்ன எல்லாம் எம்டியாக இருக்குது, இன்றைக்கி என்ன சாப்பாடு பொங்கலையா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் கேட்காங்க. சாப்பாடெல்லாம் பொங்கணும்க்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பிறகு என்ன ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் நம்ம ஆண்டாவோட அப்பா வந்து சொல்கிறாரு, சாப்பாடு எங்களுக்காக மட்டும்தான் பொங்கியிருக்கு, உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, நீங்கள் வந்து உங்கள் புருஷன் வீட்டில் போய் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் கேட்குறாங்க. நான் சொல்கிற பையனை நீ கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா உனக்கு 3 வேளைக்கு விருந்தே வச்சுருப்பேன். நீ ஓடுகாலி பையனில் ஓடுகாலி தானே, எவனே ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்க, அவனை தானே புருஷன் சொல்லிட்டு வச்சுருக்க. புருஷனுக்கு அழகு என்னது? பொண்டாட்டிக்கு வேலை செஞ்சு வீட்டில் நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கிறது தானே, அவனை வேலைக்கு போய் சொல்லி நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. போகும்போது பார்த்தா, ஏய் பவி, கிச்சனெல்லாம் பூட்டி திருட்டு பூனை நிறைய அலையுது, கிச்சனை போய் உருட்டிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க அப்பா வந்து போயிடுறாங்க. திருப்பி அந்த இடத்துக்கு அழகர் வராரு. அழகர் வந்தோடனேயும் வாழ்க்கையில் 3 விஷயத்தை மட்டும் மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிநாட்டு அறிஞர் சொல்லியிருக்காரு. அது யாருன்னு தெரில. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடு 3 வேளையும் கரெக்டாக சாப்பிட்ணும். எனக்கு என்ன இருந்தாலும் சரி, நான் 3 வேளை கரெக்டாக சாப்பிட்ருவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இட்லி அள்ளி குழப்பி அடித்து அதில் ஒரு சட்டி சாம்பாரை ஊற்றி குடிக்கும்போது ஆஹா என்ன டேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே திறந்து பார்க்காரு. பூராமே எம்டியாக இருக்குது. என்னடி எல்லாமே எம்டியாக இருக்குது, எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டியா, அவ்வளோ பசியா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒன்றும் சாப்பிடல, பெசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருடி, இது பாத்திரத்தெல்லாம் நக்கி வச்சுருக்கு, அலச கூட தேவையில்ல, அந்தளவா பசி அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இங்கே பாரு, பெசாமல் இரு, கடுப்பை காட்டாத, எங்கள் அப்பா வந்து எனக்கு சோறு போட மாட்டேன்னு சொல்லிட்டார், நானே கடுப்பில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு என்ன கடுப்பு, ஏன் சோறு போட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே, ஆமாம் நீ தான் கல்யாணம் முடிச்சல, உன் புருஷனை போய் வேலை செஞ்சுட்டு வந்து சாப்பிட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னவனே, போய் ஒழுங்காக ஏதாவது வேலையை பார்த்துட்டு ஒழுங்காக எனக்கு சோறு கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சோறு போடலையா, பரவாயில்ல, தெரு முக்கில் ஒரு தாத்தா கடை இருக்குது, அங்கே போய் நான் வாங்கி சாப்பிட்றேன், சூப்பராக இருக்கும், அதுவும் புதினா சட்னி வைப்பார், கூட 2 இட்லி சாப்பிட்லாம், நான் ஒரு கடையில் போய் சாப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் உன் பொண்டாட்டி நான் தானே, எனக்கு யார் வாங்கி கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ தான் தெரியுதோ பொண்டாட்டின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி என்னை பழி வாங்குவேன், சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன்னு சொன்னேன்ல, நீ பட்னியாக கடந்து சாகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போகிறாங்க. எப்படி நீ வாங்கிட்டு வருவேன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா அவர் ரோட்டில் போய்கிட்டு இருக்காரு. ஜிபேயில் வந்து நம்ம பேலன்ஸ் செக் பண்ணி பார்க்காரு. பார்த்தா 8 ரூபா இருக்குது. என்ன செய்யலாம், ஆதி கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கால் பண்ணுறாரு. ஆதி வந்து ஃபோன் எடுக்கலை. என்னடா அவன் கரெக்டாக தேவைப்படுற நேரத்தில் ஃபோன் எடுக்க மாட்டீங்களா, சரி இருக்கட்டும், அந்த குட்டி பிசாசுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி இருக்கார்ல அவருக்கு வந்து கால் பண்ணுறாரு. அவர் ஃபோன் எடுத்துகிட்டு, ஆனால் என்னென்ன எப்படின்னு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, டேய் பெசாமர்றா, கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறா, பேலன்ஸ் செக் பண்ணேன், என்கிட்ட வந்து 8 ரூபா தாண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பயங்கரமான ஆளாக இருக்கேனே, பணக்காரனே, என்னை விட நீ 2 ரூபா அதிகமாக வச்சுருக்கேனே, நான் 6 ரூபா தானே வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒன்றும் தேவையில்ல, நீ ஃபோனை வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னண்ணே அப்பாவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவர் 50 ரூபா கொடுத்தாலும் கணக்கு கேட்பார், அவர்கிட்ட எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு. சரி ஃபோனை வை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு பணக்கார வீட்டு கார் வருது. அவனுக்குள்ளே வந்து காரை, சார் ஸ்டெப்னி மாற்றி கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் மாற்ற முடியாது போயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சார் மாற்றி கொடுங்க சார், உங்களுக்கு 200 தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போயா, ஊருக்குள்ளேயே எங்கள் அப்பாவுக்கு பெரிய பேர் இருக்குது, நான் வந்து ஸ்டெப்னி மாற்றவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து யோசிச்சு பார்த்தா 200 கொடுக்கேன்னு சொன்னால அது ஞாபகம் வருது. திருப்பி ஓடி போய் என்னையா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, சார் தெரியாமல் சொல்லிட்டேன் மன்னிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லையா ஏதோ 200 சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் 200 தரேன்னு சொன்னல, நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 200 400 சொன்னால் நான் மாற்றி கொடுத்துருவேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வாங்க 500 வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஸ்டெப்னி மாற்றிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து அங்கிட்ட இருந்து ஸ்கூட்டியில் பார்த்தா நம்ம இவங்க வராங்க, அதில் ஆண்டாள் வராங்க. என்ன ஸ்டெப்னியெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு போயிடுறாங்க.
வீட்டில் பார்த்தா பவி வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்காங்க. அப்பா தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்பா கிட்ட எவ்வளோ பாசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டை பிரிக்காங்க. அவங்க அப்பா வந்துட்டார். என்ன வெக்கமானம் இல்லாமல் இந்த வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் தங்கச்சிக்கு வச விழுகுது. இந்த வீட்டில் ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு போட முடியும், உனக்கா அவங்க அக்கா நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம ஆண்டாள் வந்து சாப்பாடு எடுத்து போடி, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கொடுத்துட்றாங்க. அடுத்து பார்த்தா ஆண்டாளுக்கு வந்து வயிற்று பசி கில்ல ஆரம்பிச்சிருது. என்ன வேன் போனவனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு பார்சலோடு வராரு அழகர். விறுவிறுன்னு போய் டைனிங் டேபிள் வச்சு இட்லி எட்டாம் போட்டு சாம்பார் ஊற்ற ஆரம்பிச்சிடறாரு. என்ன நமக்கு வாங்கிட்டு வர போலே அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கூப்பிட்றாரு, ஆண்டாளு வா வந்து சாப்பிடு உனக்காக தான் அப்படின்னு சொன்னோடனே விறுவிறுன்னு போய் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனேயும் சரி உங்கள் அப்பாட்ட பேசி சோறு போட மாட்டேக்காரில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் எதுக்கு பேசணும், இனிமேல் நீ தான் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். காலையில் ஒழுங்காக டீ போட்டு கொடுத்துரு, மத்தியானத்துக்கு அந்த ஒரு பரோட்டா வாங்கி கொடுத்துரு, காலையில் நைட்டு இட்லி கூட போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டேக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஒரு ஸ்டெப்னி மாற்றினக்கே சாப்பாடு வாங்கி விட்ட, டெய்லி 2 ஸ்டெப்னியாக மாற்றி கொடுத்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஆண்டாள் வந்து போயிடுறாங்க. ஐயோ இவ இப்போ ஸ்டெப்னி மாத்திரலாம் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.